வணக்க மக்களே! நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில தயிர்ல நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சில தீமைகள பத்தி பார்க்க போறோம். என்னதான் தயிர் ஒரு ஆரோக்கியமான உணவுப் பொருளாக இருந்தாலும், அத கால நேரம் பார்க்காம எல்லா நேரங்களிலும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது நமக்கு தீமைகளை ஏற்படுத்தும். எனவே தயிர நம்ம எப்போதெல்லாம் சாப்பிடணும், எப்போது சாப்பிடக்கூடாது, அப்படி தயிர நம்ம எல்லா நேரங்களிலும் சாப்பிடுறதால என்னென்ன தீமைகள் ஏற்படும், அதிலிருந்து நம்ம எப்படியெல்லாம் விலகிக் கொள்ளலாம் அப்படின்ற அனைத்து தகவல்களை பத்தியும் முழுமையாக பார்ப்போம். அத பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் குடுத்துட்டு, இந்த தகவல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே விருப்பமான உணவு தயிர். நம்முடைய உணவு பட்டியலில் நம்ம தயிருக்கு மிக முக்கியமான இடத்தை கொடுத்துருப்போம். ஆனால் கால நேரம் பார்க்காம நம்ம எல்லா நேரங்களிலுமே தயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா அது நமக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அப்படின்னா தயிர் சாப்பிடுவதற்கு எது நல்ல நேரம்னு கேட்டிங்கன்னா, நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிடுவது தான் அதுக்கான சரியான நேரம். தயிர் சாப்பிடுவதற்கான சரியான நேரம் நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிடணும். நண்பகலுக்கு முன்பாக அப்படின்னா காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் நம்ம தயிர் சாப்பிடலாம். இதுதான் நண்பகலுக்கு முன்பான நேரம். வெறும் வயிற்றில் நம்ம தயிர் சாப்பிடக்கூடாது. ஸோ வெறும் வயிற்றில் நம்ம தயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அதாவது அந்த ரத்த அழுத்தம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு ஏற்படும். வெறும் வயிற்றில் நம்ம எப்படி தயிர் சாப்பிடக்கூடாதோ அதே போல் ஒருபோதும் இரவிலையும் நம்ம தயிர் சாப்பிடக்கூடாது. இரவில் நம்ம தயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ரத்த அழுத்தம் எல்லாம் அதிகரிக்கும். குறிப்பாக சளி, இருமல், ஆஸ்துமா போன்ற தொந்தரவுகள்லாம் நமக்கு ஏற்படும். எனவே காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரமான நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிடுவது நல்லது. வெறும் வயிற்றிலும் இரவிலையும் நம்ம தயிர் சாப்பிடக்கூடாது. ஒரு சில பேரெல்லாம் தயிரை டேஸ்ட்டுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா சூடுபடுத்தி சாப்பிடுவாங்க. தயிரை சூடுபடுத்தியும் சாப்பிடக்கூடாதுங்க மக்களே. வேணும்னா நீங்கள் தயிரோட சிறிது சர்க்கரை சேர்த்து சாப்பிடலாம். அது உங்களுடைய உடலுக்கு உடனடி ஆற்றலை தரும். தயிரோடு சேர்க்கக்கூடிய அந்த சிறிது சர்க்கரை உங்களுக்கு உடனடியாக எனர்ஜியை தரும். ஒரு சில பேர் தயிரை தொடர்ந்து தினமும் சாப்பிடுவாங்க. அது அவங்களுக்கு ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. தயிரை தினமும் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது மறைமுகமாக நமக்கு பல பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படுத்தும். இப்படி நம்ம தொடர்ந்து தினமும் சாப்பிடக்கூடிய தயிர் இரத்த குழாய்களில் அடைப்பை ஏற்படுத்தக்கூடியதாக மாறிடும். அதீத கொலஸ்ட்ரால்களை நமக்கு ஏற்படுத்தும். இப்போ இதயத்திற்கு செல்லக்கூடிய இரத்த நாளங்கள்லாம் நமக்கு கொழுப்புகள் படிந்திருக்குது அப்படின்னா இதயத்திற்கு ரத்தம் தட்டு தடுமாறி தான் செல்ல ஆரம்பிக்கும். நமக்கு சீரான அளவில் ரத்தம் செல்லாது. இதனால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பலவிதமான இதயம் சார்ந்த பிரச்சனைகளும் நமக்கு ஏற்படக்கூடும். தொடர்ந்து நம்ம தயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் வீக்கம் நமக்கு ஏற்படும். உடம்பு நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு வெயிட் போட ஆரம்பிச்சிடும். உடம்பு அரிக்க ஆரம்பிக்கும். அக்கி போன்ற பிரச்சனைகள்லாம் நமக்கு ஒருவேளை ஏற்படக்கூடும். தயிர் தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலமாக கொழுப்பு அதிகமாக சேர்வதால் ரத்த குழாய்கள் அடைப்பு ஏற்படும். சுகர் ப்ராப்ளம், சர்க்கரை நோய் போன்ற பிரச்சனைகள்லாம் உருவாகும். எனவே நீங்கள் தினமும் தயிர் சாப்பிடுவது தவிர்க்கணும். அப்படின்னா நம்ம எப்போ தயிர் எடுத்துக்கிறது நல்லதுன்னு கேட்டீங்கன்னா, எத்தனை நாள் எடுத்துக்கொள்வது நல்லதுன்னு கேட்டீங்கன்னா, வாரத்திற்கு 2 அல்லது 3 நாட்கள் நீங்கள் தயிர் சாப்பிடலாம். அந்த 2 அல்லது 3 நாட்களும் கூட ஒரே வேளை மட்டும்தான் நீங்கள் தயிர் சாப்பிடணும். அந்த ஒரு வேளை காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரமான நண்பகலுக்கு முன்பான நேரத்தில் தயிர் சாப்பிடணும். ஒருபோதும் நீங்கள் இரவிலையும் காலையில் வெறும் வயிற்றிலும் தயிர் சாப்பிடக்கூடாதுங்க மக்களே. தயிரை நீங்கள் எந்தெந்த உணவுப் பொருட்களோட சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்றதையும் நம்ம விளக்கமாக பார்ப்போம். தயிரை நீங்கள் வெங்காயத்தோடு இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க மக்களே. உங்களுக்கு தயிரோடு சேர்த்து சாப்பிடக்கூடிய வெங்காயம், அதாவது தயிர் பச்சடி, வெங்காய பச்சடி, ரைதா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வடிவத்தில் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த உணவு பழக்கத்தை நீங்கள் முதல்ல மாற்றிக்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. ஏன் அப்படின்னா தயிர் அப்படின்றது இயற்கையிலேயே நமது உடலுக்கு குளிர்ச்சி தன்மை அளிக்கக்கூடியது. ஆனால் வெங்காயம் அப்படி கிடையாது. வெங்காயம் நமது உடலுக்கு வெப்பத்தை அளிக்கக்கூடியது. அப்போது தயிர், வெங்காயம் சேர்க்கக்கூடிய இந்த கலவையானது நமக்கு உடலில் பார்த்தோம் அப்படின்னா வெப்பமும் குளிரும் அதிகப்படுத்துவதால் அது தோல் அலர்ஜி, ஸ்கின் டிசீஸ் நமக்கு ஏற்படுத்தும். தோல் சார்ந்த பிரச்சனைகள், ஸ்கின் அலர்ஜி நமக்கு ஏற்படுத்தக்கூடும். இதனால உடல் அரிக்கக்கூடிய பிரச்சனை ஏற்படும். எக்ஸிமா பிரச்சனை ஏற்படும். சொரியாசிஸ் போன்ற தோல் சார்ந்த குறைபாடுகள்லாம் நமது உடல்ல அது ஏற்படுத்திடும். கடுமையான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளையும் நமக்கு ஏற்படுத்தும் அப்படின்றத மறந்துடாதீங்க. எனவே நீங்க வெங்காயத்தையும் தயிரையும் ஒன்னா சேர்த்து சாப்பிடக்கூடாது. அது போலவே நீங்க மாம்பழத்தையும் தயிரையும் ஒன்னா சேர்த்து சாப்பிடக்கூடாது. இப்போ ஒரு கப் மாம்பழத்தோட அதை அது கூட நம்ம தயிரோட சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா அது டேஸ்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. அது டேஸ்டாக இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் நம்ம அந்த மாதிரி சாப்பிட்றது நமக்கு ஆரோக்கியம் கிடையாது. வெங்காயத்தை போலவே மாம்பழமும் நமது உடலில் வெப்பத்தை அதிகரிக்கும். ஸோ ஹீட்டை நமக்கு இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும். தயிரோட நம்ம மாம்பழத்தை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா ஸ்கின் டிசீஸ் நமக்கு ஏற்படும். தோல் சம்பந்தமான நோய்கள் ஏற்படும். உடலினுடைய செயல்பாடுகள் தடைபட ஆரம்பிக்கும். அப்போ அந்த தயிரோடு சேர்த்து சாப்பிடக்கூடிய மாம்பழம் செரிமானம் ஆகிறதுக்கு நிறைய நேரம் எடுக்கும். அந்த நேரம் எல்லாமே நம்ம ரொம்ப மந்தமாக இருப்போம். நம்மளுடைய உடலினுடைய அனைத்து செயல்பாடுகளுமே தடைபட ஆரம்பிக்கும். எனவே மாம்பழத்தையும் நம்ம தயிரோட ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. மீனையும் தயிரையும் குறிப்பாக நம்ம ஒன்றா சேர்த்து நம்மளுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளவே கூடாது.
தயிர் அப்படின்றது புரோட்டீன் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள். இப்போ மீன்லேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா உயர்தர புரத வகை இருக்குது. ஸோ ஹை புரோட்டீன் இருக்குது. இது ரெண்டுத்தையுமே நம்ம ஒன்றா இணைக்கும் பொழுது இந்த அதிக வகையான புரதம் என்ன ஆகிடும் அப்படின்னா நமக்கு அஜீரண கோளாறுகள் ஏற்பட வைக்கும், செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தும், வயிறு தொடர்பான வயிற்று வலி, வயிற்று உபசம் போன்ற உடல் உபாதைகளை வந்து நமக்கு ஏற்படுத்தும். அப்புறம் தோல் சார்ந்த பிரச்சனைகள், ஸ்கின்னில் வந்து பார்த்தோம்னா நிறைய ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும், தோல் நோய்கள் ஏற்படும். எனவே மீனையும் தயிரையும் நம்ம ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. குறிப்பாக வந்து உளுத்தம்பருப்பையும் தயிரையும் நம்ம ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. உளுத்தம்பருப்பையோ உளுத்தம்பருப்பாக செஞ்சுருக்கக்கூடிய மற்ற உணவுகளையோ நம்ம வந்து தயிரோட ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது செரிமானங்களில் நமக்கு பிரச்சனையை உருவாக்கி இறுதியில் வயிற்று உபுசம், வாயு கோளாறு, வயிற்று வீக்கம், வயிற்றுப்போக்கு அல்லது பேதி போன்ற மோசமான நிலைக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும். அதனால் உளுத்தம்பருப்பையோ உளுத்தம்பருப்பால் செஞ்சிருக்கக்கூடிய மற்ற உணவுகளையோ நம்ம தயிரோடு இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. எண்ணெய் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை தயிரோட நம்ம சாப்பிடக்கூடாது. ஆயில் ஃபுட்ஸை வந்து தயிரோட நம்ம சேர்க்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி புரோட்டா, சால்னா, அதுக்கப்புறம் எண்ணெயில் வறுத்த பொரித்த உணவுகள், இந்த மாதிரி ஆயில் ஃபுட்ஸ் எல்லாம் தயிரோடு நம்ம இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி சாப்பிடும்போது அது செரிமானத்தை வந்து நமக்கு தாமதப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அந்த செரிமானம் நடக்கக்கூடிய நேரம் முழுவதுமாகவே நம்ம வந்து ஸ்ட்ரெஸ், டென்ஷன், முக்கியமாக வந்து சோர்வாக இருப்போம். இதன் காரணமாக தான் எண்ணெய் நிறைந்திருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி லஸ்ஸி அல்லது மில்க்கு, இந்த மாதிரி பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள், தயிரெல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது சீக்கிரமாகவே நமக்கு உறக்கம் வருவதற்கான காரணம் வந்து அதுதான். ஸோ நமக்கு சோர்வடைய ஆரம்பிக்கும், செரிமானம் வந்து மெதுவாக நடக்கும், அதன் மூலமாக நமக்கு வந்து செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படலாம். எனவே நீங்கள் வந்து எண்ணெய் எடுக்கக்கூடிய உணவுகள், ஆயில் ஃபுட்ஸோட தயிரை ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. தயிரை இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் நீங்கள் சூடாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒருவேளை நீங்கள் தயிரை சூடுபடுத்துனீங்க அப்படின்னா இயல்பாகவே அதில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் வந்து குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இப்போ நீங்கள் சூடு பண்ணும்போது இயல்பாக இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாக்கள்லாம் அழிக்கப்படுவதால் அது உங்களுக்கு 1% கூட நன்மையை தராது. அப்படி சாப்பிடக்கூடிய தயிர் வந்து வெறும் சுவைக்காக மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கீங்களே தவிர அதோடைய ஆரோக்கிய நன்மைகள் அமைந்திருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சரில் நீங்கள் சூடு பண்ணும்போது மாற்றங்கள் ஏற்படுவதால் வெறும் சுவைக்காக வேணால் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அதன் மூலமாக உங்களுக்கு 1% கூட நன்மைகள் கிடைக்காது. நீங்கள் பச்சையாக சாப்பிடக்கூடிய அந்த தயிர் வந்து முறையை வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. மண் சட்டியில் உரையை வச்சு தயிரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது இன்னும் நல்லது. நீங்கள் அந்த பச்சை தயிரை வந்து சூடு பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய டேஸ்ட் வந்து நீங்கள் சூடு பண்ணதுக்கு அப்புறம் சாப்பிடும்போது உங்களுக்கு கிடைக்காது. அது மருத்துவ நன்மைகளையுமே உங்களுக்கு கொடுக்காது. எனவே தயிரை நீங்கள் அந்த மாதிரி சாப்பிடாதீங்க. உரையை வச்சு தயிரை எடுத்துக்கோங்க. தயிர் உரையை வச்ச நீரை கூட நம்ம எடுத்துக்கலாம். அதை எடுத்துக்கொள்ளும் போது களைப்பு, தலை சூடெல்லாம் நமக்கு வந்து நீங்க ஆரம்பிக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மண் சட்டியில் தயிரை உரையை வச்சு சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இப்போ நீங்கள் கூடுமான வரைக்கும் தயிரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய்க்கு வந்து போடுறது, மிளகாய் போட்டு தாளித்து சாப்பிட்றது, சூடாக சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாது. அது மாதிரி சாப்பிடும்போது பிபி உங்களுக்கு அதிகமாகும். தயிர் வந்து குளிர்ச்சியாக இருக்கிறதால இரவில் நீங்கள் தயிரை சாப்பிட்டீங்கன்னா மூச்சிறைப்பு உங்களுக்கு ஏற்படும், ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். நன்றாக புளித்திருக்கக்கூடிய தயிரை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா பித்தவாயு, வயிறு கோளாறு, ரத்த கொதிப்பு இருக்கிறவங்களாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ நீங்கள் தயிரை வந்து கடலை மாவோட சேர்த்து உங்களுடைய முகத்தில் பூசி வந்தீங்கன்னா கூட சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ், முகம் வந்து உங்களுக்கு பொலிவாக மாறும். அதுக்கு காரணம் தயிரில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்ன பண்ண முடியும்னா உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், அந்த இறந்த செல்களை வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ இப்போ நீங்கள் வந்து உறைந்த தயிரில் காணப்படக்கூடிய அந்த தெளிந்த நீரை வந்து வெறும் வயிற்றில் குடிக்கலாம். அது மாதிரி குடிக்கும்போது தொண்டை எரிச்சல், குமட்டல், உடல் சூடு, களைப்பு, தலைச்சலி எல்லாம் உங்களுக்கு நீங்க ஆரம்பிக்கும். எனவே தயிரில் இருக்கக்கூடிய தீமைகளை ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு தயிரை ஆரோக்கியமான முறையில் எடுத்துக்கொண்டு நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.